வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல் சௌந்தர்ய லஹரியில் இருக்கக்கூடிய 63வது பாடல். இந்த பாடலை படிக்கிறதுனால முக வசீகரம் ஏற்படும், மோட்சமும் கிடைக்கும். நம்ம வியூவர் ஒருத்தர் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஸ்லோகம் கேட்டிருந்தாங்க. இந்த பாடல்ல அம்பிகையோட புன்சிரிப்பை ஆதிசங்கரர் வர்ணிச்சு சொல்லியிருக்காரு. இந்த பாடலை படிக்கிறதுனால பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும். வாங்க இப்ப இந்த பாடலை பார்க்கலாம். ஸ்மித ஜோத்ஸ்னா ஜாலம் தவ வதன சந்திரஸ்ய பிபதாம் சகோரானாம் ஆசித் அதிரசதயா சஞ்சு ஜடிமா அதஸ்தி சீதாம்சோ ரம்ருதல ஹரிம் ஆம்ல ருச்சயக பிபந்தி ஸ்வச்சந்தம் நிசி ருசம் காஞ்சி கதியா. இந்த பாடல்ல ஆதிசங்கரர் அம்பாள் புன்னகைக்கும் போது அவளுடைய முகத்துல இருந்து சந்திரனுடைய ஒளி மாதிரி ஒரு பேரொளி அதுல இருந்து வருதான். அந்த பேரொளி சந்திரனுடைய ஒளியை விட சிறந்ததாக இருக்கு அப்படிங்கிறாரு. அதுக்கு காரணம் சகோர பஷி அப்படிங்கிற பறவை சந்திரனுடைய ஒளிகளை மட்டுமே உண்ணக்கூடியது. அது அம்பாளுடைய முகத்துல இருந்து வரக்கூடிய இந்த ஒளிய உணவா எடுத்துக்குமா. அப்படி சாப்பிடுறதுனால அதோட இனிமையில அதுக்கு ரொம்ப திகட்டி போகுதான். அதனால அது என்ன பண்ணுதான், அதை மாத்திக்கிறதுக்காக சந்திரனோட ஒளிய உணவா எடுத்துக்குதான். அப்படி எடுத்துக்கிறது அதுக்கு எப்படி தெரியுதான், ஒரு புளிச்ச கஞ்சி மாதிரி தான் இருக்கான். அந்த சந்திரனுடைய ஒளியோட சுவை வெறும் கஞ்சியோட சுவையோட தான் இருக்கு. ஆனா அம்பாளுடைய முகத்துல புன்சிரிப்பினால் ஏற்படக்கூடிய அந்த ஒளி ரொம்ப இனிமையானதாக இருக்கு அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிட்டாரு. இப்ப இந்த பாடலுக்குரிய பொருளை பார்க்கலாம். தவ வதன சந்திரஸ்ய அப்படின்னா அம்பாளுடைய முகம் சந்திரனை போன்று இருக்குதான். ஸ்மித ஜோத்ஸ்னா ஜாலம் அப்படின்னா அவளுடைய புன்சிரிப்பு ஒளிக்கீற்றுகள் மாதிரி இருக்கான். பிபதாம் அப்படின்னா அதை குடிக்கின்ற. சகோர ஆனாம் அப்படின்னா சகோர பஷிகளை பறவைகளை குறிப்பிடுறாரு. அதிரசதா அப்படின்னா இதுல ரொம்ப இனிமையாக இருக்கான். அந்த ஒளியினுடைய சுவை ரொம்ப இனிமையா இருக்கான். சஞ்சு ஜடிமா ஆசித் அப்படின்னா அதனுடைய மூக்கு இந்த இனிமையை உண்றதுனால அதுக்கு மரத்து போகுதான். அதனால தே அப்படின்னா அந்த பறவைகள் ஆம்ல ருச்சயக அப்படின்னா புளித்து இருக்கக்கூடிய ஒரு உணவை சாப்பிடலாம் அப்படிங்கிற ஆசையினால சீதாம்சோ அப்படின்னா சந்திரனுக்குரியது. அம்ருத லஹரி அப்படின்னா அவருடைய அந்த ஒளி இருக்கு இல்லையா, அதை அம்ருத கலை. காஞ்சி கதியா அப்படின்னா அதை கஞ்சி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஸ்வச்சந்தம் அப்படின்னா எதேஷ்டமாக, நிசி அப்படின்னா ஒவ்வொரு இரவிலுமே, ருசம் பிபந்தி அப்படின்னா நிறைய அந்த புளித்த கஞ்சியை குடிக்குது அப்படின்னு அர்த்தம்.